கொண்டு தான் போட்டுருக்கேன். சரி சரி. எக்ஸ்கியூஸ் மீ, பஸ் வந்துருச்சா? என்ன மேடம்? ஓ, பஸ் வந்துதான்னு கேட்டிங்களா? இப்போதான் பஸ் வந்திருக்காங்க, நிறுத்திருக்காங்க. நான் டக்குன்னு போகணும். தள்ளுங்க தள்ளுங்க. இந்த அம்பர்லா கூட இல்லையே. ஓ, நம்ம ஹேண்ட்பேக் வச்சுருக்கலாம், சீக்கிரமாக எடுக்கலாம். அம்பர்லா ஓகே, விரிச்சாச்சு. ஓகே, பை த வே, எக்ஸ்கியூஸ் மீ, வாட்ஸ் யுவர் நேம்? எதுக்கு கேட்குறீங்க? நம்ம இனிமேல் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாம். ஸோ சம்டைம்ஸ் உங்ககிட்ட ஃபோன் தான் பேசலாம்னு. ஸோ எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. பட் நீங்கள் எவ்வளோ நல்லா அழகாக இருக்கீங்க. ப்ளீஸ் சொல்லுங்கள் உங்களோட நம்பர் என்னன்ட்டு. அதுக்கு முன்னாடி உங்கள் நேம் என்னன்னு சொல்லுங்கள். ஓ, நம்பரும் நேமும் வேணுமா? ஓ ஓகே. மை நேம் இஸ் தேஜஸ்வி. அதுக்கப்புறமா என்னோட ஃபோன் நம்பர் கேட்டிங்களா? ஃபோன் நம்பர் 90992055. ஓகே ஓகே, தேங்க்யூ. பை த வே, என்னோட நேம் பார்த்தீங்கன்னா வந்து என்னோட நேம் பெல். ஓகே, வாங்க 2 பேரும் ஒன்றா போகலாம் பஸ்ஸில் எப்படி இருந்தாலும். ஆச்சோ, 5 மினிட்ஸ் தான் நிற்கும், சீக்கிரம் வாங்க போகலாம். அட, இங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குமே, எங்க போச்சு தெரியலையே. அட, பஸ் ஸ்டாண்ட காணுமே, என்னாச்சுன்னு தெரியலையே. இங்க வந்து பாப்போம். பஸ் ஸ்டாண்ட் போயிடுச்சு. சரி பரவாயில்ல, கண்டிப்பா புதுசா கட்டுவாங்க. அண்ணா அண்ணா. அதுவாம்மா, ஏன் பஸ் சரி, அதாவது எதுக்கு பஸ் ஸ்டாண்ட் இடிச்சிட்டாங்கன்னு நீ கேட்குற? அது வேறு எதுவும் இல்லைம்மா, அந்த ட்ரீ வந்து விழுந்துருச்சு, அதனால பஸ் ஸ்டாண்டை இடிச்சிட்டாங்க. யார் மேலேயும் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டும் இந்த திடீர்னு இடிச்சு விழுந்தா என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே இடிச்சிட்டாங்கம்மா. கவலைப்படாத, 1 இயர் கூட கட்டிடுவாங்க பஸ் ஸ்டாண்ட் நியூவா. ஓ அப்படியா? சரி சரிம்மா, நான் கிளம்புறேன். ஆமாம்ல, நம்ம எந்த ஞாபகத்துக்கு இங்கே வந்தோம். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியுமே இந்த பஸ் ஸ்டாண்டில் இடிச்சிச்சுன்ட்டு. இந்த பொண்ணுக்கு ஏன் ஒரே சுகமாக இருக்காங்க? அந்த பொண்ணு தானே இவங்க. ஓகே, பேசலாம். எக்ஸ்கியூஸ் மீ. யாரு? ஓ, நீங்களா? அந்த பெல் சொன்னால. ஆமாம் டேஜ், என்னாச்சு உங்களுக்கு? சொல்லுங்கள். ஒன்றும் இல்லைங்க, இங்கே பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருந்ததுல, அந்த மரத்தை எல்லாம் வெட்டிட்டாங்களாம். சே, அந்த மரத்தில் தான் நல்லா படுத்து தூங்கினேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பஸ்ஸுக்காக பிடிச்சதுக்காக வந்தாங்க. இப்போ பார்த்தா இந்த மாதிரி ஆக்கி வச்சுட்டாங்க பஸ் ஸ்டாண்டை. அதான் மரத்தையே காணோம். பாருங்க, இந்த ரோடு பக்கத்தில் தான் சைடில் தான் மரம்லாம் இருக்கு. இங்கே இருக்க மரமே காணோம். அடம் அவங்க வீட்டில் வளர்க்குற மரம் அது. சே, இப்படி ஆயிடுச்சு. எனக்கும் ஆல்ரெடி தெரியும், நானும் நேற்று வந்தேன். அப்படி சொன்னாங்க என்கிட்டயும். சரி, நீங்கள் கவலைப்படாதீங்க. சிச்சோ, இந்த மாதிரி மரத்தெல்லாம் வெட்டுறாங்களே. மரத்தை வெட்ட அதாவே உளுந்துதுன்னு சொன்னாங்க. அதுக்காக பஸ் ஸ்டாண்டே இடிப்பாங்க. அந்த மரம் நல்லா காத்து கொடுத்தது நம்மளுக்கு. சே, அந்த மரம் இப்போ காணவே இல்லை. என்ன பண்ணுறது? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் வந்தேன், அப்போ கூட இருந்தது. எப்போ வெட்டினாங்கன்னு தெரியலையே. வாப்பா, முந்தானேத்து தான் வெட்டினாங்க. சரி, முந்தானேத்து தான் பஸ் ஸ்டாண்ட் தான் இடிச்சாங்க சொன்னாங்க. ஓகே, நீங்கள் கவலைப்படாதீங்க. சரி, நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க. பாய், நானும் போயிட்டு வரேன். பாய் பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி நல்லா இருக்கா? நல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. அப்புறம் அவங்க சொன்ன மாதிரி ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கிருஷ்ணர் ஜெயந்தி பார்ட் 4 எங்கன்னு தானே கேட்குறீங்க, பார்க்குறீங்க. அதாவது நாளைக்கு சாட்டர்டேல வந்து சாட்டர்டே அப்லோட் பண்ணுறவங்களுக்கு மறக்காமல் அதை பார்த்துருங்க. கிருஷ்ணர் கெட்டப் எப்படி உங்களாம் போட்டிருக்காங்கன்னு மறக்காமல் பார்த்துருங்க.
ஓகே, இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோன்னா, இந்த மாதிரி ட்ரீஸ் எல்லாம் கட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டெல்லாம் வந்து இடிக்கக்கூடாது, இந்த மாதிரி நிறைய பிளேஸ் எல்லாம் இடிக்கக்கூடாதுன்னு தான் கற்றுக்கிறோம். ஸோ அதனால் மரத்தை யாரும் வெட்டாதீங்க. ஸோ அது நமக்கு நேச்சுரலான ஏர் கொடுக்குது. ஸோ அதனால் அதெல்லாம் வெட்டாதீங்க. இனி வந்து அந்த மாதிரிலாம் பண்ணுறது நீங்கள் மறந்துடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சாட்டர்டே வீடியோவில் மீட் பண்ணலாம். ஃப்ரைடே வீடியோ ஒரு நாளைக்கு வேறு அப்லோட் பண்ணலப்பா, அது மறந்துட்டியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஆனால் வந்து இந்த ஸ்டோரியில் வந்து ட்ரீஸ் எதுவும் கட் பண்ணுற மாதிரி நாங்கள் காட்டல, அதுவாக தான் விழுந்துட்டு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்ட் வந்து இடிச்சிட்டாங்க. ஸோ அவ்வளோதான், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டுமாரோ வீடியோ மறக்காமல் பாருங்கள், அதுக்காக வெயிட் பண்ணுங்க. பாய். நாளைக்கு வீடியோ நாங்கள் ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ தான் போட போகிறோம். ஸோ நம்ம அம்மு ஆண்டி இருக்காங்கல்ல, அவங்களோட அட்ராசிட்டிஸ் பற்றி தான் வீடியோ போட போகிறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஃப்ரைடே வீடியோவில் காத்துருங்க. அம்மு ஆண்டி என்ன அட்ராசிட்டிஸ்லாம் பண்ணுறாங்கன்னு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், அம்மு ஆண்டி அட்ராசிட்டிஸ் கிடையாது, அம்மு ஆண்டி பண்ணுற காமெடி எல்லாம் தக் லைஃபாக காட்ட போகிறோம் உங்களுக்கு. நாளைக்கு வீடியோக்கு மறக்காமல் காத்துருங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் நீங்கள் எல்லாரும் பார்க்க போகிறீங்க. சரி, ஃப்ரைடே வந்து ஒரு நைட்டுக்குள்ளே வந்துடும் கண்டிப்பாக. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க.